பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் ரோமர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். அல்லேலூயா. We who are strong ought to bear with the failings of the weak and not to please ourselves. நம்ம எத்தனை பலமுள்ளவர்களாக இருந்தாலும், நம் எத்தனை கிரியை செய்பவர்களாக இருந்தாலும், எத்தனை தாளந்துகள் நம்மிடம் இருந்தாலும், நம்மை மாத்திரம் மட்டுமே உயர்த்தி கொள்ளாமல், நம்மை மாத்திரமே பிரியப்படுத்தி கொள்ளாமல், நம்மிலும் கீழே பலவீனவர்களாய் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாம் தாங்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆமாம் அன்பார்ந்தவர்களே, அதுதான் உண்மையான நேசமாகவும் இருக்கக்கூடும். நம் குடும்பத்தில் ஒரு சில நேரங்களில் நாம் நம்மை சார்ந்தவர்களையே நாம் பழித்து சொல்கின்றோம். ஏற்றுக்கொள்ளாத தன்மை, புரியாத தன்மை. அப்படி இருக்கும் பொழுது நாம் இந்த ஒரு வசனத்தை முன்பாக வைத்து கொள்ள வேண்டும். இது செய்வது என்பதோ சுலபம் அல்ல, எளிதான காரியம் அல்ல. ஆனாலும் தேவன் கூறியதினால் அது நமக்கும் எளிதாகவே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அவரோடு கூட இருந்து, அவரோடு கூட பிழைத்து, அவரோடு கூட மரித்து, அவரோடே கூட உயிர் தெளிகின்ற ஒரு சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அவரோடு கூட செய்யும் பொழுது அவருடைய செய்கை நம்முடைய செய்கையாய் மாறும். அப்படிப்பட்ட இந்த சுவாபத்தை நாம் ஏற்று நம்முடைய வாழ்வில் அதை உண்மையாக, உணர்வுபூர்வமாக இதை நம் வாழ்வில் ஏற்றுக்கொள்வோமா? God bless you.